ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு குட் நியூஸ். தமிழ்நாடு முழுக்க புது மாற்றம். கையில் காசு வேண்டாம், இனி யூபிஐ போதும். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு உரிமையாளருக்கும் அடுத்த ஆண்டுக்குள் மிக பெரும் மாற்றம் வர இருக்கு. ஏற்கனவே 10,661 ரேஷன் கடைகளில் இந்த மாற்றம் வந்துருச்சு. மீதமுள்ள கடைகளில் 2026ஆம் ஆண்டுக்குள் அமல் செய்யப்பட இருக்கு. இதை ரேஷன் கார்டு உரிமையாளர்களுக்கு குட் நியூஸ் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இனிமேல் கையில பணத்தை கொண்டு சென்று பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அப்படி என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கையில காசு எடுத்துட்டு போயிட்டு செலவு செய்த காலமெல்லாம் மாறிடுச்சு. இப்போது பொட்டி கடைகள் முதல் பல சரக்கு கடைகள் வரையில் யூபிஐ பேமெண்ட்கள் வந்துடுச்சு. இதுல ரேஷன் கடைகள் மட்டும் விதிவிலக்கல்ல. ஏற்கனவே தமிழ்நாடு அரசானது மாநிலம் முழுவதும் 10,661 ரேஷன் கடைகள்ல யூபிஐ பேமெண்ட்களை செயல்படுத்திவிட்டது. இப்போது அடுத்த கட்டத்துக்கு சென்றுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக 37,328 ரேஷன் கடைகள் செயல்பாட்டில் இருக்கு. இதுல 37 மாவட்டங்களில் இருக்கும் 10,661 ரேஷன் கடைகள்ல யூபிஐ பேமெண்ட்கள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆகவே அந்த கடைகளிலே ஜிபே, போன்பே போன்ற ஆப்கள் மூலம் பரிவர்த்தனைகள் செய்து கொள்ளலாம். இதற்காக QR கோட் ஸ்கேனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. முன்னதா ரேஷன் கடைகள்ல சில்லறைக்கு பதிலாக தீப்பெட்டி போன்ற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்க வேண்டியிருந்தது. இல்லை என்றால் சில்லறை கிடைக்காமல் சரியாக தேவைப்படும் பணத்தை எடுத்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனா இப்போது யூபிஐ பேமெண்ட்கள் வந்துவிட்டதால கையில காசு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்க போவதில்லை. இந்த 10,661 ரேஷன் கடைகளை தவிர மீதமுள்ள கடைகள்ல 2026ஆம் ஆண்டுக்குள் யூபிஐ பரிவர்த்தனைகள் செய்யும்படியான வசதிகள் செய்யப்படும் என்று கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதற்காக எல்கார்டு என்று சுருக்கமாக அழைக்கப்படும் தமிழ்நாடு மின்னணு நிறுவனமானது வசதிகளை செய்து கொண்டு வருகிறது. இதுல டிஜிட்டல் பேமெண்ட்களை செய்வதற்காக ஸ்கேனர்கள் மற்றும் POS டிவைஸ்களும் அடங்கும். இந்த டிவைஸ்கள் மூலம் QR கோட் மூலம் பணத்தை அனுப்புவது மட்டுமல்லாமல் கார்டுகள் மூலம் பணத்தை அனுப்பிக் கொள்ளும் வசதி கிடைக்க இருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் தமிழ்நாடு அரசு ரூபாய் 20,000 செலவு செய்ய இருக்கிறது. அதே நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு ISO தரச் சான்றிதழ் கொடுக்கும் பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அடுத்த ஆண்டு முதல் ஒட்டுமொத்த ரேஷன் கடைகளிலும் யூபிஐ பேமெண்ட்கள் மூலம் பணத்தை அனுப்பிக் கொள்ளலாம். கையில் பணத்தை எடுத்து சென்று சில்லறைக்காக அவதியடைய வேண்டியது இருக்காது. மேலும் யூபிஐ ஆப்களில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதிய விதிகள் அமலாகின்றன. இந்த விதிகளில் தினசரி பேலன்ஸ் செக் செய்வது 50 முறையாக இருக்கிறது. அதாவது கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற ஏதாவது ஒரு யூபிஐ ஆப் மூலம் ஒரு நாளைக்கு 50 முறை மட்டுமே பேலன்ஸ் செக் செய்ய முடியும். 2 ஆப்கள் வைத்திருந்தால் உங்களால் 100 முறை பேலன்ஸ் சரிபார்ப்பை செய்ய முடியும். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் செக் செய்வதும் 3 முறையாக இருக்கிறது. அதாவது ஒரு பரிவர்த்தனைகள் முடிந்த பிறகு 90 நொடிகள் இடைவெளியில் 3 முறை பேலன்ஸ் சரிபார்த்துக் கொள்ளலாம். இதில் ஆட்டோபே டைமிங்கும் மாற்றப்பட்டுள்ளது. ஆகவே காலை 10 மணிக்கு முன் பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை மற்றும் இரவு 9:30 மணிக்கு பிறகு மட்டுமே ஆட்டோபே பேமெண்ட்களை செய்ய முடியும். இப்படி பல்வேறு விதிகள் அமலுக்கு வர இருக்கின்றன. இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு வர இருக்கக்கூடிய புதிய விதிமுறைகள். இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. நன்றி.